Hi everyone, welcome back to the channel. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏடபிள்யூஎஸில் IAM ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்னா இப்போ ஏடபிள்யூஎஸில் இதை வந்து ஆதென்டிகேஷன் அண்ட் ஆதரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, ஆதென்டிகேஷன்னா இப்போது உங்களுக்கு வந்து க்ரெடென்ஷியல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ண முடியும். கரெக்டாக அதுதான் ஆதென்டிகேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து இந்த பேஜஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த பேஜஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு வந்து உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறது. இப்போது சில இடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களை வந்து இதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஆதரைசேஷன். உங்களுக்கு உள்ளாடி போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது, பெர்மிஷன் டினைடுன்னு அர்த்தம். நீங்கள் உள்ளாடி தாராளமாக போகலான்னா உங்களுக்கு வந்து அலோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இதை மாதிரி ஏடபிள்யூஎஸில் இவங்களோட சர்வீசஸில் இதுக்கெல்லாம் பெர்மிஷன் உண்டு, இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணி வைக்கிறது வந்து ஆதரைசேஷன். நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கறது வந்து ஆதென்டிகேஷன். ஓகே, இப்போது ஆதரைசேஷன் கொடுக்குறதுலையுமே இப்போது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸல் ஷீட்டு, டாக்குமெண்ட்டு, சில ஃபைல்ஸு, ஃபோல்டர்ஸ் வந்து இப்போ சிலர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சில ஃபைல்ஸ் வந்து ரீட் ஒன்லி ஆக்சஸ் தான் இருந்திருக்கும், சில ஃபைல் வந்து ரைட் ஆக்சஸ் இருந்திருக்கும், சில ஃபைல் தான் உங்களுக்கு டெலீட் ஆக்சஸ் இருந்திருக்கும். ஓகே, இதுதான் பெட்டர் எக்ஸாம்பிள் ஃபார் ஆதரைசேஷன். ஓகே, ஆதென்டிகேஷன் அப்படின்னா என்னென்னா அவங்க அக்கௌண்ட்டுக்குள்ளாடி உங்களை வந்து ஆக்சஸ் கொடுக்குறது, அவங்க க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்தா மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டாக, அதுதான் வந்து ஆதென்டிகேஷன். ஓகே, IAM. ஓகே, இதில் வந்து குரூப்ஸ்னு ஒன்று இருக்குது, யூசர்ஸ்னு ஒன்று இருக்குது, ரோல்ஸ்னு ஒன்று இருக்குது, பாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரூட் யூசர்னா என்ன, IAM யூசர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ரூட் யூசர்னா நீங்கள் வந்து ஒரு AWS அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க, உங்களோட ஆர்கனைசேஷன் ஆர் உங்களோட டெஸ்டினேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க, உங்களோட கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதோட உங்கள் வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக, இது வந்து ரூட் யூசர். இப்போ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண அந்த அக்கௌண்ட் வந்து ரூட் யூசர். அந்த ரூட் யூசருக்கு ஏடபிள்யூஎஸில் உள்ள எல்லா சர்வீசஸுக்கும் ஆக்சஸ் இருக்கும். அப்படின்னா எந்த சர்வீஸ் ஆனாலும் அவங்களால க்ரியேட் பண்ண முடியும், அந்த அக்கௌண்ட்டை வச்சு எந்த சர்வீசஸ் ஆனாலும் உங்களால் டெலீட் பண்ண முடியும். ஏடபிள்யூஎஸ் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ் படி நம்ம வந்து ஏடபிள்யூஎஸில் வந்து ரூட் யூசரை வச்சு நம்ம வந்து வேறு ரிசோர்ஸஸ் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. வேறு IAM யூசர்ஸ் மூலமாக தான் வேறு எல்லாத்தையுமே வந்து ரிசோர்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ரூட் யூசருக்கு வந்து ஃபுல் பெர்மிஷன் இருக்கும், சூப்பர் அட்மின் பெர்மிஷன். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் க்ரியேட் பண்ண கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சர்வீசஸை வந்து க்ரியேட் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஓகே, அந்த இதுக்குள்ளாடி இப்போது நீங்கள் வந்து ஒரே ஒரு சர்வீஸ் ஆக்சஸ், இப்போ எனக்கு வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி அந்த EC2 இன்ஸ்டன்ஸோட ஆக்சஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களால அந்த EC2 இன்ஸ்டன்ஸை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ S3 பக்கெட்டில் ஒரு ஒர்க் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு ஆள் அசைன் பண்ணுறீங்க, அவங்க வந்து நீங்கள் வந்து IAMல S3 ஆக்சஸ் மட்டும்தான் கொடுக்குறீங்கன்னா அவங்களால அந்த S3யில் உள்ள ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தை அவங்க கையில் கொடுத்து இந்த ஒரு ஃபோல்டருக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குன்னு சொல்கிற மாதிரி நம்ம IAM யூஸ் பண்ணி சில சர்வீசஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், சில சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சில சர்வீசஸ்க்கு ரீட் ஒன்லி ஆக்சஸ் தான், சில சர்வீசஸ்க்கு ரைட் ஒன்லி ஆக்சஸ் தான், சில சர்வீசஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டிஸ்பிளே பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம AWS அக்கௌண்ட்டில் வந்து எப்படி யூசர் க்ரியேட் பண்ணுறது, குரூப்பை க்ரியேட் பண்ணுறது, ரோலை க்ரியேட் பண்ணுறது, பாலிசிஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம வந்து AWS கன்சோலில் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு AWS அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் கன்சோல் வந்து இதை மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து சர்வீசஸ் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உடைய எல்லாமே வந்து சர்வீஸ் தான். இதில் நீங்கள் சர்ச்சில் வந்து IAM அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இதை மாதிரி சர்வீஸ் வந்து லிஸ்ட் ஆகும். ஓகே, இதில் வந்து நீங்கள் IAMஐ கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாரில் யூசர் குரூப்ஸ், யூசர்ஸ், ரோல்ஸ், பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கரெக்டாக, இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ குரூப்ஸ்னால் வேறு எதுவும் கிடையாது, ஒரு செட் ஆஃப்
மெம்பர்ஸ். கம்பெனினா கொஞ்சம் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் டெஸ்டர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் ஜூனியர் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் டீம் லீடர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் ஆப்ரேஷனல் டீம்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் டெவலப்ஸ் டீம் இருப்பாங்க, ஓகே, கொஞ்சம் சைபர் செக்யூரிட்டி டீம் இருப்பாங்க, கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் டீம் இருப்பாங்க. ஓகே, இதை மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் ஃபோல்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டெசிக்னேஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. ஓகே, அதுதான் இந்த குரூப்ஸ், யூசர் குரூப்ஸ். இப்போ யூசர்ஸ்னால் என்னென்னா, இப்போ அதுக்குள்ளாடி இருப்பாங்கல்ல ஒவ்வொரு யூசர், இது வந்து பாலிசிஸ்னால் வேறு என்னென்னா, இப்போது குரூப் ஆஃப் பெர்மிஷன்ஸ், சரியா? இப்போது இதில் சர்வீசஸ் இருக்குது. இப்போது ஒரு பாலிசினா என்னென்னா, அதுவும் ஒரு ஃபோல்டர் மாதிரி தான். இப்போது நம்ம வந்து யூசர்ஸுக்கு வந்து ஃபோல்டர் மாதிரி வந்து குரூப்ஸை சொன்னோம். இப்போது பெர்மிஷன்ஸுக்கு வந்து குரூப்பை வந்து பாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி, இப்போ டெவலப்பர்ஸுக்குன்னு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுறீங்க, டெஸ்டர்ஸுக்குன்னு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுறீங்க, அட்மின்ஸுக்குன்னு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுறீங்க, சூப்பர் அட்மின்ஸுக்குன்னு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு பாலிசியும் கிரியேட் பண்ணி அவங்கவுங்களுக்கு என்னெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ அதை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் அதை வந்து அந்த குரூப்பில் நீங்கள் அசைன் பண்ணால் போதும். இப்போது ஒரு பாலிசி கீழே அவ்வளோத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த குரூப்புக்கு அசைன் பண்ணிங்கன்னா, அந்த குரூப்புக்குள்ளாடி இருக்கக்கூடிய அவ்வளோ யூசர்ஸுக்குமே அது அப்ளை ஆயிடும். ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு உள்ளதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போது ஒரு குரூப்பை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு உள்ளதை பார்ப்போம். ஓகே, இப்போது குரூப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சைட் பாரில் இந்த யூசர் குரூப்னு உள்ளதை லிங்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிரியேட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, இதில் வந்து யூசர் குரூப்புக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து இப்போ டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு கீழே போய் நீங்கள் கிரியேட் யூசர் குரூப்னு கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்து நான் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இதுவும் அதே சேம் தான். இப்போ அடுத்தது வந்து அட்மின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து யூசர்ஸ். இப்போ நம்ம டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ், அட்மின்ஸ் சொல்லிட்டு குரூப் க்ரியேட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். யூசர்ஸ்னு உள்ள லிங்க்குள்ளே போனீங்கன்னா கிரியேட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து நீங்கள் யூசருக்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து இதுக்கு வந்து யூசர் டெவலப்பர் 1ன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த டெவலப்பருக்கு நான் இந்த AWS கன்சோலில் ஒரு ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, ப்ரொவைட் யூசர் ஆக்சஸ் டு AWS கன்சோல். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த கன்சோலுக்கு தான் நான் வந்து ஆக்சஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து IAM யூசரை வந்து க்ரியேட் பண்ணுறதுனால ஐ வாண்ட் டு கிரியேட் IAM யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அதுவே ஆட்டோ ஜென்ரேட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பாஸ்வேர்டை. நம்ம வந்து கஸ்டம் பாஸ்வேர்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஓகே, நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. இப்போது இன்னொரு இது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாலுமே அவங்க வந்து லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த பாஸ்வேர்டை மாற்றி லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்கு வேண்டி. ஓகே, நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து அன்செக் பண்ணால் போதும். அன்செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த குரூப்பில் நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணுங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே, நான் வந்து டெவலப்பர்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் பெர்மிஷன்ஸும் கொடுக்க முடியும், அட்டாச் பாலிசியும் கொடுக்க முடியும். நம்ம வந்து ஒரு பெஸ்ட் வே வந்து ஃபாலோ பண்ணுவோம், குரூப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து டெவலப்பர் 1 க்ரியேட் பண்ணேன், டெவலப்பர்ஸ் 1 குரூப்பில் வந்து அசைன் பண்ணேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். டேக் வேணும்னா கொடுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான். கிரியேட் யூசர். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, டெவலப்பர் 1 வந்து யூசர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது இன்னொன்று நான் இப்போ வந்து இன்னொரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன், டெஸ்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டெஸ்டர் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கிரியேட் யூசர் கொடுத்தா கிரியேட் ஆயிரும். ஓகே, அடுத்தது அட்மின் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு குரூப் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிரியேட் யூசர். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 3 யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து அட்மின், டெவலப்பர், டெஸ்டர், 3 வந்து யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இவங்க வந்து இந்த க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு லாகின் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த கன்சோலில் எந்த ஆக்சஸுமே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு பெர்மிஷன் இன்னும் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபோல்டர் மாதிரி, அதுக்குள்ளே இவங்க யூசர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அவங்களுக்கு எந்த பெர்மிஷன்ஸும் கொடுக்கல. ஓகே, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஒரு இவங்க அட்மின் பாலிசி, டெவலப்பர் பாலிசி, டெஸ்டர் பாலிசின்னு ஒரு 3 பாலிசி க்ரியேட் பண்ணுவோம். ஓகே,
க்ரியேட் பாலிசி கொடுத்துட்டு இப்போ நான் வந்து எந்த சர்வீஸை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து S3 ஆக்சஸை கொடுக்குறேன். ஓகே, S3 ஆக்சஸை கொடுத்து இப்போ இவங்களுக்கு வந்து அட்மினுக்கு வந்து நான் வந்து எல்லா ஆக்சஸுமே கொடுக்குறேன். ஓகே, ஆல் S3 ஆக்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்பெசிஃபை ஆல் ரிசோர்ஸஸ். ஓகே, S3குள்ளாடி இருக்கக்கூடிய எல்லா ஆக்சஸுமே கொடுக்குறேன். ஆல் கொடுத்துட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து தேவைப்படக்கூடிய இது செலக்ட் பண்ணால் போதும். ஓகே, ஏதாவது இப்போ நீங்கள் இதுக்குள்ளாடி நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தனித்தனியாக கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லா ஆக்சஸையும் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தது இப்போ நான் S3 மேலே கொடுத்தேன், அது மாதிரி நீங்கள் அடுத்து EC2 கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒன்று மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போது அட்மினுக்கு எல்லா ஆக்சஸுமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தா இப்போ இந்த பாலிசிக்கு என்ன நேம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஓகே, அட்மின் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அட்மின் பாலிசி டு ஆக்சஸ் S3 ஃபுல் கண்ட்ரோல். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இது மேண்டேட்ரி கிடையாது, ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் டேக் வேணும்னா கொடுத்துக்கலாம். கிரியேட் பாலிசி கொடுத்தீங்கன்னா பாலிசி கிரியேட் ஆயிடுச்சு. அட்மின் பாலிசின்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அட்மின் பாலிசி கிரியேட் ஆயிடுச்சு. இது எப்படி குரூப்புக்கு அசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போது அடுத்து இன்னொரு பாலிசி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது அதே S3 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டெவலப்பருக்கு வந்து நான் வந்து ரீட் பண்ணுற பெர்மிஷனும் ரைட் பண்ணுற பெர்மிஷனும் கொடுக்குறேன். ஓகே, ரீட் பண்ணுற பெர்மிஷன் கொடுத்தாச்சு, ரைட் பண்ணுற பெர்மிஷன் கொடுத்தாச்சு. ஆல் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு, கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பாலிசிக்கு வந்து ஒரு நேம் கொடுப்போம். டெவலப்பர் பாலிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரீட் அண்ட் ரைட் பாலிசி ஃபார் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. கிரியேட் பாலிசி கொடுத்தா இப்போது டெவலப்பர் பாலிசியும் கிரியேட் ஆகிடுச்சு. அட்மின் பாலிசி என்ன இருக்குது, டெவலப்பர் பாலிசி வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வரும். ஓகே, இப்போது அடுத்தது வந்து டெஸ்டர் பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதே S3யில் டெஸ்டருக்கு வந்து ஜஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுற ஆக்சஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தாச்சு. லிஸ்ட் பண்ணுற ஆக்சஸ் கொடுத்தாச்சு. இதில் உள்ள ஆல் பெர்மிஷன் கொடுத்தாச்சு. லிஸ்ட் பண்ணுறதுல உள்ள பெர்மிஷன்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். அதில் வந்து ஆல் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இதில் வந்து நான் டெஸ்டர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். லிஸ்ட் ஒன்லி பாலிசி ஃபார் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கிரியேட் பாலிசி கொடுத்தா டெஸ்டர் பாலிசியும் கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ டெஸ்டர் பாலிசியும் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே 3 யூசர் கிரியேட் பண்ணோம். 3யுமே வந்து 3 குரூப்பில் வந்து அசைன் பண்ணோம். இப்போது நம்ம வந்து யூஸ் பர்பஸுக்காண்டி இன்னொரு 2 யூசர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டெவலப்பர் 2 வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டெவலப்பர் 2 இல்லை, நான் டெவலப்பர் 2ஐயும் வந்து டெவலப்பர்ஸ் குரூப்புக்குள்ளே போடுறேன். கிரியேட் யூசர். ஓகே, இப்போ நீங்கள் வந்து குரூப்ஸில் போய் டெவலப்பர்ஸ் குரூப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி தான். இப்போ அட்மின்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு அட்மின் தான் இருக்காங்க. இப்போ ஒரு டெஸ்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டர் தான் இருக்காங்க. ஓகே, இப்போது இந்த குரூப்புக்கு எப்படி நம்ம வந்து அந்த பாலிசி அசைன் பண்ணுறது அப்படின்னு உள்ளதை பார்ப்போம். ஓகே, இந்த டெவலப்பர்ஸுக்குள்ளாடி போயிட்டு நீங்கள் இந்த பெர்மிஷன்ஸில் ஆட் பெர்மிஷன்ஸில் அட்டாச் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, அட்டாச் பாலிசி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெவலப்பர் பாலிசி நம்ம க்ரியேட் பண்ணோம்ல,
டெவலப்பர் பாலிசி இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்டாச் பாலிசிஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பாலிசிஸ் வந்து இதுக்கு அட்டாச் ஆகிரும். ஓகே, இப்போ இந்த யூசர் குரூப் இந்த டெவலப்பர்ஸுக்கு வந்து அந்த டெவலப்பர் இதை அசைன் பண்ணியாச்சு. இப்போ அட்மின்ஸ்குள்ளே போயிட்டு இப்போது அட்மினில் இந்த பெர்மிஷன்ஸ் இப்போது இந்த யூசர் குரூப்ஸ்குள்ளே போயிட்டு அட்மின் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து பெர்மிஷன்ஸில் போனீங்கன்னா ஆட் பெர்மிஷனில் அட்டாச் பாலிசிஸ்ன்னு இருக்கும். அட்டாச் பாலிசிஸில் போயிட்டு இதில் அட்மின் பாலிசி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பாலிசி கொடுத்தீங்கன்னா இப்போது அட்மின் குரூப்புக்கு அட்மின் பாலிசி வந்து அட்டாச் ஆகிடுச்சு. ஓகே, அட்மினுக்கு வந்து நம்ம வந்து S3யோட எல்லா ஆக்சஸும் கொடுத்துருந்தோம். ஓகே, டெவலப்பரோட பாலிசியை வந்து டெவலப்பருக்கு ஆட் பண்ணோம். டெவலப்பருக்கு வந்து S3யோட ரீட் ரைட் பெர்மிஷன் மட்டும் கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போது டெஸ்டருக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணுற பாலிசியை மட்டும் கொடுப்போம். டெஸ்டருக்குள்ள பாலிசியை நம்ம வந்து அசைன் பண்ணலாம். ஓகே, இதில் பெர்மிஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் பெர்மிஷன் அட்டாச் பாலிசிஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பாலிசிஸ் காமிக்கும். இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே கரண்டாக கொடுத்துருக்கூடிய பாலிசிஸ் காமிக்கும். இதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண பாலிசிஸை காமிக்கும். இப்போ டெஸ்டர் பாலிசி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பாலிசிஸ் கொடுத்தீங்கன்னா பாலிசி வந்து அட்டாச் ஆகிடும். ஓகே, இப்போது நம்ம வந்து அந்த குரூப்புக்கு வந்து அந்த பாலிசி அசைன் பண்ணனால அந்த குரூப்புக்குள்ளாடி இருக்கக்கூடிய எல்லா யூசருக்குமே அந்த பாலிசி வந்து அசைன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ டெவலப்பர் குரூப்புக்கு அசைன் பண்ண பாலிசி உள்ளாடி கூட எல்லா டெவலப்பருக்குமே அந்த பாலிசி அசைன் ஆயிடுச்சு. அட்மினுக்குள்ளாடி நம்ம இனி கிரியேட் பண்ண போகிற அட்மின்ஸுக்குமே இப்போ நம்ம வந்து இப்போ கிரியேட் யூசர் கிளிக் பண்ணி இப்போ நான் admin 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கன்சோல் ஆக்சஸ் கொடுத்து IAM யூசர் இதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்து ஓகே இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அட்மின் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து கிரியேட் யூசர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம அட்மின் குரூப்புக்கு செட் பண்ண பாலிசி அதோட பெர்மிஷன்ஸ் எல்லாமே அசைன் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ண பாலிசியில் இப்போ நம்ம வந்து அட்மின் பாலிசி கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அட்மின் பாலிசி நம்ம வந்து S3 மட்டும் தான் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அட்மின் பாலிசிக்குள்ளே போய் இதில் வந்து எடிட் கிளிக் பண்ணிவிட்டு விஷுவலில் போய் இப்போ நான் S3 கூட EC2 செலக்ட் பண்ணி EC2 ஆல் EC2 ஆக்ஷன்ஸ் கொடுத்து இதில் எல்லாத்துக்கும் இது பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா இப்போது EC2ஓட ஆக்சஸும் ஆட் ஆகிடும். இப்போ நார்மலாகவே இப்போ நம்ம இந்த அட்மின் பாலிசியில் ஆட் பண்ண எல்லாமே அட்மின் குரூப்பில் உள்ள எல்லா யூசர்ஸுக்குமே அசைன் ஆகிடும். இப்போ இந்த அட்மின் குரூப்பில் உள்ள எல்லாருமே EC2 ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும், S3 ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது டெவலப்பருக்கு நான் வந்து ரைட் பெர்மிஷனை எடுத்துடுறேன் அப்படின்னா இப்போது பாலிசிஸுக்குள்ளே போயிட்டு டெவலப்பர் பாலிசிக்குள்ளே போயிட்டு எடிட் கிளிக் பண்ணி நம்ம அங்கே விஷுவலில் செலக்ட் பண்ணுற எல்லாமே இங்கே வந்து ஜேசனாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வேணால் ஜேசனில் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். விஷுவலில் போய் நான் வந்து ரீட் ஆக்சஸ் இருக்குது, ரைட் ஆக்சஸ் இருக்குது. கரெக்டாக நான் வந்து ரைட் ஆக்சஸை எடுத்து விட்டுறேன். நம்மளால் பாலிசியை ஆட் பண்ணவும் முடியும், நம்மளால் பாலிசியை ரிமூவ் பண்ணவும் முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து பாலிசி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டெவலப்பர்ஸால் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், S3யில் ரைட் பண்ண முடியாது. நம்ம வந்து IAM யூசர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம், அதை எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இதில் வந்து நீங்கள் சைன்இன் பேஜுக்கு வந்தீங்கன்னா ரூட் யூசர் IAM யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் IAM யூசர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அக்கௌண்ட் ஐடி கேட்குது. அக்கௌண்ட் ஐடியை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து அந்த யூசருக்கு நம்ம கொடுத்தோம்ல நேம், அந்த நேம் கேட்கும். இப்போ நான் அட்மின் வந்து லாகின் பண்ணுறேன், admin 1 பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா சைன்இன் ஆயிரும். இந்த கன்சோலில் வந்து ஃபுல் ஆக்சஸ் இருக்காது, நீங்களே பாருங்கள். எல்லாத்துக்குமே ஆக்சஸ் டினைன்னு சொல்லிட்டு தான் கிடக்கும். இதுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போது ஜஸ்ட்டு S3 மட்டும் தான் பார்க்க முடியும். S3 நீங்கள் சர்வீசஸ் சர்ச் பண்ணி S3குள்ளே போய் பார்த்தா
இப்போது உங்களால் S3ல உள்ள எல்லா வேலையுமே பார்க்க முடியும், எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல். வந்து எப்படி யூசர்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண யூசர்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். ஓகே, நீங்கள் வந்து ஏதாவது யூசரை வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆளை வந்து ஜாயின் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு டெலீட் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டெலீட் ஆயிரும். ஓகே, டெலீட் ஆயிடுச்சு. இப்போது AWSஐ பொறுத்த வரைக்கும் IAM வந்து ஃப்ரீ தான். ஓகே, இப்போது அதை மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, ரிசோர்ஸஸ் சர்வீசஸ் இருக்குது. நீங்கள் வந்து படிக்கிறதுக்காண்டி நீங்கள் அதை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க. ஓகே, அப்படி நீங்கள் பண்ணலைன்னா மேபி அந்த மந்த் எண்டில் உங்களுக்கு பில்லு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் அதனால் அதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட். இது வந்து சும்மா ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் AWS ரிசோர்ஸஸ் சர்வீசஸ் எல்லாத்தையுமே அவங்களே அதில் டெலீட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, உங்களை வந்து ஒரு வேர்டை வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க, கன்ஃபார்ம் டெலீட், பெர்மனன்ட் டெலீட், அப்படி இல்லைன்னா அந்த ஃபைலோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைப் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். ஓகே, அட்மின் பாலிசி, டெவலப்பர் பாலிசி, டெஸ்டர் பாலிசி, மூணையுமே செலக்ட் பண்ணிட்டேன். டெலீட் கேட்குது பார்த்தீங்களா? டெஸ்டர் பாலிசி, அட்மின் பாலிசி, டெவலப்பர் பாலிசி. ஓகே, இப்போது நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக ஒரு சில பாலிசிஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்டாக? இப்போது இதுலேயே இதுலேயே அவங்க வந்து நிறைய பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். EC2ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா EC2க்கு வந்து ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி நிறைய பாலிசிஸ் வந்து இவங்களே கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க டிஃபால்ட்டாக. அதையும் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். S3ன்னு பார்த்தீங்கன்னா S3 ஃபுல் ஆக்சஸ், S3 ரீட் ஒன்லி ஆக்சஸ், இது மாதிரி அவங்களே நிறைய பாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் தான் பாலிசி கிரியேட் பண்ணணும் கிடையாது, அவங்களே நிறைய பாலிசிஸ் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பாலிசிஸ் வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு பாலிசி தான் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது, எவ்வளோ பாலிசி வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு பாலிசியில் நீங்கள் வந்து ஒரு பெர்மிஷன் தான் கொடுக்கணும்னு கிடையாது, ஒரு பாலிசிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெர்மிஷன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம குரூப்ஸ் பார்த்துட்டோம், யூசர்ஸ் பார்த்துட்டோம், பாலிசிஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ ரோல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது நீங்கள் வந்து AWS ரிசோர்ஸஸை வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில், இப்போ நீங்கள் லாராவல் யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லைன்னா கோஆர்டினேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ, Node.js யூஸ் பண்ணுறீங்களோ, Django, இது மாதிரி எது யூஸ் பண்ணாலுமே வந்து ஆக்சஸ் கீ, பாஸ்வேர்டு, இப்போது இதை மாதிரி நீங்கள் வந்து ஆக்சஸ் கீ, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்டோட ENV ஃபைலில் இல்லைன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளேயே நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்படி கொடுத்து தான் நீங்கள் வந்து அந்த S3 பக்கெட்டையோ இல்லைன்னா AWSோட சர்வீசஸையோ உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு AWS ரிசோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறோம். இப்போது ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன் தேவைப்படும், RDS வச்சுக்கலாம். அது கூட வந்து ஃபைல் ஸ்டோரேஜுக்கு வந்து S3 யூஸ் பண்ணிங்கன்னா S3. இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கீ ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஆக்சஸ் கீ நீங்கள் கொடுத்தா தான் வந்து அந்த சர்வீசஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஆக்சஸ் கீயை வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து கொடுக்குறது வந்து செக்யூரிட்டி ரிஸ்க். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ரோலை வந்து நீங்கள் வந்து அந்த EC2 இன்ஸ்டன்ஸுக்கு அசைன் பண்ணிங்கன்னா, ஒரு ரோல் க்ரியேட் பண்ணி அந்த ரோலில் வந்து அந்த S3 பக்கெட்டோட ஆக்சஸையும் RDSோட ஆக்சஸையும் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ரோல் க்ரியேட் பண்ணிங்கன்னா, அந்த ரோலை அந்த EC2 இன்ஸ்டன்ஸுக்கோ இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிற சர்வீசஸுக்கோ நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு இல்லாமலே உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு உள்ளதை வந்து காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் இதாக தான், எப்படி வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்குமே முதல்ல வந்து டவுட்டாக தான் இருந்துச்சு. எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பாலிசிஸ்ன்னு உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கிரியேட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். கிரியேட் ரோலில் நான் வந்து AWS சர்வீஸ், அலோ AWS சர்வீசஸ் லைக் EC2, Lambda and other to perform actions in this account. இந்த அக்கௌண்ட்டில் இந்த ரோல் வந்து வேலை செய்கிறதுக்கு, இந்த ரோல் மூலமாக நான் வந்து அந்த வேலையை மட்டும்தான் பண்ண முடியும், கொடுக்கக்கூடிய வேலையை மட்டும். இப்போது
பேங்க்கில் போய் காசு போட்டோன்னா அந்த காசு போட்டு வரக்கூடிய வேலையை மட்டும் தான் பண்ண முடியும், அங்கே வேறு எதுவுமே பண்ண முடியாது. இதை மாதிரி வந்து ஒரு ரோல் அசைன் பண்ணுறது. ஓகே, AWS சர்வீசஸ். இப்போ இது AWS அக்கௌண்ட் அப்படின்னா வேறு அக்கௌண்ட்டுக்கு இந்த ரோலை வந்து உங்களால் அசைன் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து இப்போ AWS சர்வீஸை மட்டும் பார்ப்போம், அது எல்லாத்தையும் அட்வான்ஸ் செஷன்ஸில் பார்ப்போம். AWS சர்வீஸை கிளிக் பண்ணியாச்சு. சர்வீஸ் ஆர் யூஸ் கேஸ், இதில் வந்து நம்ம AWS சர்வீசஸ் லைக் இதை மாதிரி உள்ள AWS இந்த அக்கௌண்ட்டில் உள்ள சர்வீஸை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம காமன்லி யூஸ்டு வந்து EC2 Lambda தான் இருக்குது, வேறு எல்லா சர்வீஸும் இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டால் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். EC2 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை EC2வில் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஸோ அதுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போது அந்த EC2வில் நான் எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ EC2வில் வந்து நான் என்னெல்லாம் பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து S3 பெர்மிஷன் கொடுக்குறேன், S3 ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அதில் வேணா அடுத்து RDS வேணாலும் கொடுத்துக்கலாம், RDS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த ரோலுக்கு வந்து நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, EC2 RDS S3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரோல் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிரியேட் ரோல் கொடுத்தீங்கன்னா அந்த ரோல் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, இந்த ரோலுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆக்சஸும் இருக்கும். இப்போது இந்த ரோலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, EC2 நான் வந்து EC2வில் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸில் இந்த ரோலை எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். EC2 இதில் வந்து இன்ஸ்டன்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து லான்ச் இன்ஸ்டன்சஸ்ன்னு இருக்கும். ஓகே, லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நான் இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், IAM டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் வந்து உபுண்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அஸ் யூஷுவல் AMA இது டிஃபால்ட்டாகவே விட்டுறேன். இதுவும் இன்ஸ்டன்ஸ் டைப்பும் டிஃபால்ட்லேயே இருக்கட்டும். கீ பேர் வந்து TWV AWS இருக்கக்கூடிய ஏற்கனவே கிரியேட் பண்ணதே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து செக்யூரிட்டி குரூப்பும் செலக்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் கிளிக் பண்ணி நம்ம வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது கிளிக் பண்ண செக்யூரிட்டி குரூப்பே கொடுத்துக்கிறேன். ஸ்டோரேஜ் டிஃபால்ட்டாகவே விட்டுறேன். ஓகே, இப்போது இதில் அட்வான்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ரோல் இருக்கும், EC2 RDS S3. ஓகே, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒருக்கா வந்து ரீவெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லான்ச் கொடுத்தீங்கன்னா இந்த வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். இந்த இன்ஸ்டன்ஸுக்கு வந்து S3 பக்கெட்டோட ஆக்சஸும் RDSோட ஆக்சஸும் இருக்கும். இந்த இன்ஸ்டன்ஸுக்குள்ளாடி நீங்கள் வந்து ப்ராஜெக்டை ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் RDSோட ஆக்சஸ் S3யோட ஆக்சஸ் ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். அதுக்கு பாஸ்வேர்ட் தேவை கிடையாது. ஓகே, பாஸ்வேர்டு இல்லாமலே அதோட சர்வீசஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதில் இன்ஸ்டன்சஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண ரோலை வந்து அசைன் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம அசைன் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து நீங்கள் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணால் இல்லை கீழே வந்து டீட்டெயில்ஸை காமிக்கும். இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து IAM ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைன் பண்ண ரோல் வந்து லிஸ்ட் ஆகும். இதில் இப்போ நம்ம வந்து IAM வந்து அசைன் ஆயிருக்குன்னு பார்த்துருக்கோம். இதை வந்து இந்த இன்ஸ்டன்ஸுக்கு S3யோட ஆக்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதோட இன்ஸ்டன்ஸோட டெர்மினலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சர்வீசஸில் நீங்கள் இது ஒன்று டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த S3 பக்கெட் வந்து நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் கொடுத்தோம். அதில் பக்கெட்ஸ் வந்து நான் ஏற்கனவே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். S3னா என்னென்னா இப்போ வந்து ஜஸ்ட் வந்து சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. S3 பற்றி ஃபுல்லு வந்து வீடியோ வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போது S3 வந்து எப்படி பார்க்குறதுனா இப்போ இந்த சர்வீசஸில் சர்ச்சில் S3 நீங்கள் சர்ச் பண்ணால் இது மாதிரி வந்து காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த க்ரியேட் பக்கெட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும் வித் பெர்மிஷன்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பக்கெட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அதில் லிஸ்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்ஸ்டன்ஸ் போயிட்டு இதில் நீங்கள் கனெக்ட் கிளிக் பண்ணால் EC2 கனெக்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து SSH கிளைண்டே யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து EC2 கனெக்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து
CLI மூலமாக செக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கனெக்டை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து AWS CLI வந்து இருக்காது. AWS CLI வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உள்ளதை ஃபர்தர் அவ்வளோ வீடியோஸில் பார்ப்போம். இப்போ பேசிக்காக பார்ப்போம். AWS CLI இன்ஸ்டாலேஷன் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி காமிக்கும். இந்த AWSோட டாக்குமெண்டேஷனில் நீங்கள் பார்த்தாலே எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ நம்ம லினக்ஸ் உபுண்டு OS வந்து யூஸ் பண்ணுறதுனால லினக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேண்டி நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த கமாண்டை காப்பி பண்ணி இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் AWS CLI வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வேண்டி இதில் வந்து AWS -version அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா AWS CLIயோட வெர்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதில் வந்து இப்போது S3 பக்கெட்டோட என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா AWS S3 LS அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் முன்னாடி என்னெல்லாம் பக்கெட் இருக்கோ அதோட லிஸ்ட் வந்து காமிக்கும். இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் உங்களால் AWS ஆக்சஸ் கீ பாஸ்வேர்டு இல்லாமல் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபர்தராக இந்த AWS CLI பற்றி அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை வச்சு எப்படி நம்ம AWS கன்சோலுக்கு லாகின் பண்ணுறது, அதோட கன்சோலில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, இதை தவிர வேறு ஒன்று இருக்குது. இப்போது நம்ம ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம ஆக்சஸ் கீ அதோட வேல்யூ நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம AWS ரிசோர்ஸஸை கீ வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்து அந்த ரோல் அசைனுக்கு இன்னொரு வே. இப்போ நம்ம வந்து ரோல் அசைன் பண்ணால் நம்ம வந்து அப்படி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ரோல் அசைன் பண்ணாமல் நம்ம வந்து அப்படி கீயை நம்ம ஆக்சஸ் கீயை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து யூசர்ஸ்க்கு வந்துட்டு யூசர்ஸில் கிரியேட் யூசர் கிளிக் பண்ணணும். கிரியேட் யூசர் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து Laravel S3 யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் இதுக்கு வந்து கன்சோல் ஆக்சஸ் கொடுக்க போகிறது கிடையாது, கரெக்டாக? அதனால் நான் வந்து கன்சோல் ஆக்சஸ் கொடுக்கல. இப்போ ஏன்னா நம்மளுக்கு இது கன்சோல் ஆக்சஸ் தேவையில்லை. நம்ம வந்து இதுக்கு வந்து ஆக்சஸ் கீ பாஸ்வேர்டை வந்து கொடுத்து நம்ம வந்து அப்ளிகேஷனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து யூசர் நேம் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு என்ன பாலிசி ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா குரூப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு இந்த S3 பேக்கேஜ் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அட்டாச் பாலிசிஸை கிளிக் பண்ணிவிட்டு S3 ஆக்சஸ் இதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும், ரீட் பண்ண வேண்டியது இருக்கும், டெலிட் பண்ண வேண்டியது இருக்கும், எடிட் பண்ண வேண்டியது இருக்கும், கரெக்டாக? நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பாலிசியெல்லாம் தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஆக்சஸ் தேவைனாலும் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். AWSோட ரிசோர்ஸஸை உங்கள் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சஸ் கீயும் வேல்யூயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் வேறு ரிசோர்ஸஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் RDS. ஓகே, இதில் நான் வேறு SNS. ஓகே, இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிரியேட் யூசர் கொடுத்தா போதும். ஓகே, இப்போ வந்து இந்த யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் இந்த ஆக்சஸ் கீ உங்களுக்கு கிடச்சிருக்காது, கரெக்டாக? யூசர் இந்த நேம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளாடி போகும். ஓகே, இதில் வந்து நீங்கள் வந்து செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் இதில் வேணால் நீங்கள் கன்சோலில் எனேபிள் கன்சோல் ஆக்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கன்சோல் ஆக்சஸை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இப்போ வந்து டிசேபிளில் இருக்குது. இதில் வந்து கிரியேட் ஆக்சஸ் கீன்னு இருக்கும். ஓகே, ஆக்சஸ் கீஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஆக்சஸ் கீன்னு இருக்கும். அதில் போயிட்டு அதர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா வரிசையாக கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸு, AWS CLI access to your account. You plan to use this AWS. You plan to use this key to enable AWS CLI to access your account. இல்லை local code. Access key to enable application code in local development environment to access your AWS account. Okay, application running on AWS compute. இதில் நீங்கள் வந்து AWS EC2 இன்ஸ்டன்ஸில் இந்த ரோல் அசைன் பண்ணாமல் நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்களா? ரோல் அசைன் பண்ணிங்கன்னா இது தேவையில்லை. ரோல் அசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரோல் அசைன் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் அப்ளிகேஷன் ரன் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லாம்டாவில் யூஸ் பண்ணிக்கலாம். EC2 இன்ஸ்டன்ஸ் இல்லைனா லாம்டாவில் நீங்கள் வந்து ரோல் அசைன் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கீ கொடுத்தா தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே,
இது மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ரன்னிங் அவுட் சைட் ஏடபிள்யூஎஸ். ஓகே, இதை மாதிரி நீங்கள் எது வேணாம், நான் வந்து ஜஸ்ட் வந்து அதர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சும்மா இப்போ அதர்னு கொடுத்துக்கிறேன். அதர்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். க்ரியேட் ஆக்சஸ் கீ கொடுத்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் கீயையும் சீக்ரெட் ஆக்சஸ் கீயையும் வந்து நீங்கள் இதை மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அப்படி நீங்கள் இந்த ரெண்டையும் கொடுக்காம இது பண்ணோன்னா நீங்கள் ரோல் அசைன் பண்ணிவிட்டு இதை மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் நல்லுன்னு. ஓகே, இந்த ஆக்சஸ் கீ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் வேணால் இந்த கீ டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லைனா டெலீட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆக்சஸ் கீ வந்து நான் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் திரும்பவும் இதை மாதிரி நான் கிளிக் பண்ணி இதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு கரெக்டாக நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பர்பஸ் கேட்கும். க்ரியேட் ஆக்சஸ் கீ கொடுத்தீங்கன்னா இது க்ரியேட் ஆகிரும். இந்த ஆக்சஸ் கீயும் வேல்யூ வந்து நீங்கள் வந்து சிஎஸ்வி ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் சிஎஸ்வி ஃபைலாக கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஏடபிள்யூஎஸில் ஐஏஎம் பற்றி பார்த்தோம். ஐஏஎம்ல யூசர்ஸ் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம், குரூப்ஸ் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம், ரோல்ஸ் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம், பாலிசிஸ் க்ரியேட் பண்ணுறதை பற்றியும் பார்த்தோம். ஓகே, அது எப்படி EC2 இன்ஸ்டன்ஸில் நம்ம அசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, இதை மாதிரி ஒவ்வொரு சர்வீசஸையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லைன்னா கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபர்தராக அதை வந்து எல்லாரோட கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு நான் அதுக்குன்னு ஒரு தனியாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.